சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது தொடர்பாக மக்கள் குரல் பகுதியில் கடலூர் பகுதி பெண்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். பைசா இவ்வளோ தரேன் 5000 தரேன் 10,000 தரேன், எங்களுக்குலாம் வந்து 1,00,000 கொடுத்தா கூட எங்களுக்குலாம் பத்தாது. அதுக்கு பதிலாக எங்களுக்கு வந்து கல்வியை பற்றியோ பசங்களுக்கு எஜுகேஷன் வேறு எதுனா இதுவோ இந்த ஃப்ரீ பொருளே எங்களுக்கு வேணாம் சார். இலவச டிவி ஃப்ரிட்ஜ் எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. ஒர்த்தானது கல்வி அதை பற்றி எதுனா எங்களுக்குலாம் இங்கே பஸ் ஸ்டாண்டு இங்கே இது கிடையாது, வசதி கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா செஞ்சு கொடுங்க. பெண் பிள்ளைங்களுக்கு இங்கே இந்த பக்கம் வரத்துக்கு வந்து நைட்டில் வரத்துக்குலாம் சேஃப்டி கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சு கொடுங்க சார். வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தமாக படித்ததுக்கு அப்புறம் வந்து ஜாப் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நல்லா படிக்கிற பெண்களை பொறுத்த வரைக்குமே வந்து அது எதிர்பார்ப்போடு தான் அவங்க படிக்கிறாங்க. அந்த படித்த அந்த ஸ்டேஜுக்கு வந்து தமிழக அரசு நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அங்கே அந்தளவுக்கு கை கொடுக்காம தான் இருக்கிறாங்க. ஸோ பெண்கள் படித்து ஒரு வேலைக்கு போகும்போது அந்த குடும்பமும் சரி, அவங்க பொருளாதாரம் அதை முன்னுக்கு வரும். ஸோ அதை வாக்குறுதியாக கொடுத்தா பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஆதரவாகவும் இருக்கும். இலவசம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். பசங்களுக்கு பின்தங்கிய பசங்க எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மடிக்கணினி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேறு ஏதாவது கொடுத்து அவங்கள கொண்டு வர சொல்லுங்கள். இலவசமே வேண்டாம். பெண்களுக்கு வந்து தரமான ஸ்டே ஃப்ரீ வந்து ரேஷனில் கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து இந்த பிடி கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பெண் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் கிளாஸ் கொடுத்தா, ஒரு ஸ்பெஷலாக கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பசங்களுக்கு. மக்கள் குரல் பகுதியில் கடலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.